Afternoon students, today we are going to see Standard 4, Term 2, Social Science, Lesson 2. The topic is Physical Features of Tamil Nadu. So features அப்படினா அம்சங்கள், சிறப்பு அம்சங்கள். ஸோ தமிழ்நாட்டினுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி இந்த லெசனில் பார்க்கலாம். Now let us see physical features of Tamil Nadu. In this lesson we are going to learn about a straight landscape of Tamil Nadu, then waterfalls of Tamil Nadu, climate of Tamil Nadu, then last forest. All these things we will discuss in this unit. Now let us see, learn about a state. Do you know the name of our state? Yes, Tamil Nadu. India can be divided into North India and South India. So and Tamil Nadu belongs to the south side. Okay, so Tamil Nadu எங்க இருக்கு? தெற்கு பக்கம் south side இருக்கு. Okay, so first our side, Tamil Nadu is located in the south of India. So இந்தியாவினுடைய தெற்கு பகுதியில் தான் தமிழ்நாடு அப்படின்றது இருக்கு. It is the 11th largest state in India. ஸோ இந்தியாவிலேயே 11வது லார்ஜஸ்ட் மிகப்பெரிய ஸ்டேட் தான் என்னது தமிழ்நாடு. இட் ஷேர்ஸ் பவுண்ட்ரிஸ் வித், ஸோ பவுண்ட்ரிஸ் அப்படின்னா எல்லைகள். ஸோ தமிழ்நாட்டினுடைய எல்லைகள் சுற்றி உள்ள என்னென்ன இதுன்னு பார்ப்போம் கண்ட்ரிஸு. இட் சர்வ்ஸ் பவுண்ட்ரிஸ் வித் ஆந்திர பிரதேஷ் ஆன் த நார்த், கர்நாடகா ஆன் த நார்த் வெஸ்ட், இந்தியன் ஓஷன் ஆன் த சவுத், கேரளா ஆன் த வெஸ்ட், பே ஆஃப் பெங்கால் ஆன் த ஈஸ்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் பிக்சர்ஸில் பாருங்கள், மேலே அங்கே கொடுத்துருக்கு பாருங்கள், நார்த்து மேலே இருக்குது, சவுத் கீழே, தென் ஈஸ்ட் வெஸ்ட். ஓகே, ஸோ இதை வச்சு பிரிச்சுருக்காங்க எப்படின்னு பாருங்கள். ஸோ வெஸ்ட் நார்த்தில் என்ன இருக்குது, மேலே ஆந்திர பிரதேஷ், தென் கர்நாடகா நார்த் வெஸ்ட், இந்தியன் ஓஷன் சவுத் கீழே இருக்குது, கேரளா ஆன் த வெஸ்ட், பே ஆஃப் பெங்கால் ஆன் த ஈஸ்ட். Okay, Tamil Nadu extends up to Kanyakumari, which forms the southern most tip of India. ஸோ இந்தியாவினுடைய தெற்கு முனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ தமிழ்நாட்டில் தான் அது இருக்குது, தெற்கு முனை, தென்கோடி முனை அப்படின்னு சொல்லலை. ஸோ அது எங்கே இருக்குது, கன்னியாகுமரி அப்படின்ற இடம் தான். ஸோ நல்லா பாருங்கள் பிக்சர்ஸில், மேப்பில் பாருங்கள், கீழே அந்த மூலையில் தென்கோடி கீழே என்ன இருக்கும், கன்னியாகுமரி அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, தென் இட் இஸ் த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் அரேபியன் சி, இந்தியன் ஓஷன் அண்ட் பே ஆஃப் பெங்கால். ஸோ அந்த கன்னியாகுமரி பாயிண்ட் டிப்பில் இருக்குல்ல, ஸோ அது வந்து சந்திக்கிற அந்த இடத்துல மூணு ஓஷன்ஸுமே என்னென்ன ஓஷன்ஸ் பாருங்கள், அரேபியன் சி, இந்தியன் ஓஷன் அண்ட் பே ஆஃப் பெங்கால். இதுவுமே எல்லாம் பாயிண்ட் பண்ணுறது முக்கடல் சங்கமிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் என்னது இந்த கன்னியாகுமரி இடத்துல தான். ஓகே, தென் த புலிகேட் லேக் இஸ் சிச்சுவேட்டட் அட் த நார்த்தன் எண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டினுடைய நார்த்தில் அதனுடைய எல்லை எங்கே முடியுது அப்படின்னா புலிகேட் லேக் அப்படின்றதோட இந்த தமிழ்நாடு அந்த ஸ்டேட் வந்து முடிவடையுது. தென் டூ யூ நோ பாருங்கள், தமிழ்நாடு ஹேட் 32 districts. ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் 32 districts இருக்குது. ரீசன்ட்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் 3 more districts, நேம்லி கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு அண்ட் தென்காசி. At present 2019 there are 35 districts. ஸோ முன்னாடி வந்து 32 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு அண்ட் தென்காசி என்ன பண்ணிட்டாங்க, அது ஒரு தனியாக டிஸ்ட்ரிக்டை பிரித்து மொத்தம் இப்போ எத்தனை 35 districts இருக்குது. ஓகே, from the Tamil Nadu government notification seen 2020 there are 37 districts in Tamil Nadu. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, தமிழ்நாடு அந்த கவர்மெண்ட்டை என்ன அனௌன்ஸ் பண்ணிச்சு இப்போ 2020 இந்த வருஷம் என்ன பண்ணிச்சு, நோட்டிஃபிகேஷன் அனுப்பிட்டாங்க. ஸோ 37 டிஸ்ட்ரிக்ஸ் தான் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே 37 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கூடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட், சேலம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, திருவள்ளூர், திருவாரூர், டுட்டிக்குரன் அதாவது என்ன தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி திருச்சி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், திருவண்ணாமலை, தென் நீலகிரிஸ், வேலூர், தென் விழுப்புரம், விருதுநகர். The next பாருங்கள், do you know
The Madras Presidency called as Tamil Nadu comprised of Andhra Pradesh, Karnataka, Kerala and Odisha. ஸோ அந்த மெட்ராஸ்க்கு பிரசிடென்சி அதுக்கு அந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் அந்த தமிழ்நாடு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு கீழே தான் என்னென்ன இருந்தது அப்படின்னு உள்ளடங்கி இருந்ததுன்னா ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா அண்ட் ஒடிஷா இது எல்லாமே எது இருந்துச்சு நம்ம தமிழ்நாட்டு இதில் தான் அடங்கியிருந்தது. பட் லேட்டர் 1953 தெலுங்கு ஸ்பீக்கிங் ரீஜியன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் வாஸ் ஸ்பில்ட் டு ஃபார்ம் ஆந்திர பிரதேஷ். ஸோ தெலுங்கு பேசுகிறவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, தங்களுக்கு தனி ஸ்டேட்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக ஆந்திர பிரதேஷும் சிமிலர்லி ஸோ அதே மாதிரி சேமாக இன் 1956 மலையாளம் அண்ட் கர்நாடகா ஸ்பீக்கிங் ரிலிஜியன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் வர் ஸ்பில்ட் இன்டு கேரளா அண்ட் மைசூர். ஸோ மலையாளம் பேசுகிறவங்க வந்து கேரளா வேணுன்றதும் கன்னடம் பேசுகிறவங்க என்ன பண்ணிட்டாங்க மைசூர் வேணும் அப்படின்றத என்ன பண்ணிட்டாங்க ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க, தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. ஓகே. Then activity. On the political map of India shared any two neighboring states of Tamil Nadu. ஸோ இதனை பொலிட்டிக்கல் மேப் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், பக்கத்தில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள நெய்பரிங் ஸ்டேட்ஸை மார்க் பண்ணணும். தென் மார்க் த இந்தியன் ஓஷன்ஸ், தென் த அரேபியன் ஓஷன்ஸ் அண்ட் பே ஆஃப் பெங்கால் ஆன் த மேப். ஸோ மேப்பில் என்ன பண்ணணும், இந்தியன் ஓஷனையும் அரேபியன் ஓஷன் அண்ட் பே ஆஃப் பெங்கால் இது எல்லாத்தையும் மார்க் பண்ணணும்.